ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹர்ஷத் அப்பாவோட பர்த்டே அன்றைக்கி எடுத்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி டே எப்படி போச்சு, அன்றைக்கி நாள் வந்து ஏதாவது அவுட்டிங் போகணுமா இல்லையா, இல்லை இந்த மாதிரி அவருக்காக நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் vlog ஷூட் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து குளிச்சிருந்தேன். நேற்று போட்ட ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் காலையில் எழுந்ததும் அவ்வளோ சீக்கிரமாலாம் குளிக்கல. அதனால் அப்படியே ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு நான் வாசல் பெருக்க போயிட்டேன். பெங்களூரில் நிறைய மழை பெய்யுதுங்க. இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் போதும் நல்ல மழை, நல்லா காற்றும் வேறு அடிக்குது. நியூஸ்லலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய வெள்ளம் வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போகிற மாதிரிலாம் வந்து நியூஸ் பார்த்துருந்தேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. தேவையான பொருள் எதாவது வாங்கணுன்னா காலையில் இந்த மாதிரி வெயில் வர டைமில் வாங்கி வச்சுருங்க. ஏன்னா ஈவினிங் மேலே போனால் கண்டிப்பாக எதுவுமே வாங்க முடியல, மழை வருது அப்படின்றதுனால. நாங்களுமே இந்த பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் மழை வந்துடுச்சு, அதனால் எங்கேயும் போக முடியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிப்ஸ்லேயே பார்ப்பீங்க. ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாசலில் தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்படியே செடிக்கும் நான் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போலாம் மழை வர்றதுனால அடிக்கடி தண்ணி வந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த கிளைமேட்டே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. செடியும் ஓரளவுக்கு வாடி போகாமல் இருக்குது. ஸோ இப்போ கையோட கோலமும் வந்து போட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் டே இல்லை, ஹர்ஷத் அப்பாவோட பர்த்டே. அதனால் கீழே வாசலில் கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் சிம்பிளாக மோஸ்ட்டாக எனக்கு கைக்கு வர்றது ரங்கோலி தான் வரும். புள்ளி வச்சு கோலம் அந்த அளவுக்கு நான் போட மாட்டேன். அதனால் அப்படியே போடும்போதே என் மைண்டுக்கு இந்த டிசைன் போடணும் அப்படின்னு தோணும்ல, அதை அப்படியே இழுத்து விட்டுருவேன். ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கோலம் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ போடலாமா வேணாமான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கோலம் போட்ட கையோட அப்படியே சிம்பிளாக ஒரே ஒரு வத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டேன். அந்த வாசனையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டாக வீடு ஃபுல்லாக வரும்போது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக காமாக ஃபீல் ஆகும். அதனால் ஒரே ஒரு வத்தி மட்டும் ஏற்றி வாசலில் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன். ரீசெண்டாக தான் நான் இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு ஹேபிட்டாகவே எனக்கு வந்து இப்போதைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். பட் எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு மைண்டே வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்த் வைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதே நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான ஒரு சிஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூஜா ப்ராடக்ட்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், மண்டல் பூஜா ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு. அவங்க தான் வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போன்னு ஸ்டார்ட் பண்ணது தான். நிஜமாகவே இது கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபரான ஒரு தம்பியும் பார்த்திங்கன்னா நீங்கள் சீரகம் வாட்டர் குடிங்க, ஒரு 1 வீக் நீங்கள் வந்து நான் சொன்னேன்னு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அது சரியாகலைன்னா திருப்பி என்னை கமெண்ட்டில் வந்து நீங்கள் கழுவி கூட ஊற்றுங்கன்ற அளவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே சரி நம்ம பண்ணி பார்ப்போம். ஜீரகம் வாட்டர் ட்ரை பண்ணுறதுனா பெரிய கஷ்டமா அப்படின்னு. என்ன டீ குடிக்கிறது மட்டும் விட முடியல. நான் டீ குடிக்கலாமா தம்பின்னு கேட்டிருந்தேன். இல்லை நீங்கள் டீக்கெலாம் குடிக்கக்கூடாது, இதை மட்டும் குடிங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி இருந்தாலும் நம்ம டீ எல்லாம் குடிக்காமல் இருக்க முடியாது. பட் வெறும் வயிற்றில் ஜீரக வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து 1 வீக்காக நான் வந்து ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி விதை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு வெல்லம் இது மட்டும் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து டீடாக்ஸ் ட்ரிங்காக நான் டெய்லி மார்னிங் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் பண்ணும்போது எப்படியோ ஒரு 1 hour கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நான் டீயே வந்து போட்டு குடிப்பேன். ஸோ இப்போ மெடிடேஷன் டைமு. நான் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு மைல்டான மியூசிக் போட்டுட்டு அப்படியே வந்து ஹெட்செட்டில் அதை வந்து காதில் வச்சுட்டு அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே அந்த முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் ரிலாக்ஸாக என்னோடய மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதுதான் ரொட்டீனாக என்னோடய மார்னிங் டைமில் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று, நான் ஜீரக வாட்டர் குடிக்கிறேன் இல்லையா, அதுக்கப்புறம் இது அதனாலேயா என்னன்னு தெரியல, பட் நான் நிறைய விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அது ஃபாலோ பண்ணதுலேருந்தே நிஜமாகவே எனக்கு இந்த ஒரு 5 நாள் எனக்கு இப்போது வரைக்கும் 5 நாள் எனக்கு இந்த கை கால் வீக்கம், உடம்புல அந்த குட்டி குட்டியாக ரெட் கலரில் ரேஷஸ் வர்றது எதுவுமே எனக்கு இல்லை. உண்மையாகவே அந்த தம்பிக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே சமயம்
இந்த இப்போ பௌர்ணமி வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி வச்சுக்கோ, அப்புறம் அம்மா ஒரு குட்டியாக ஒரு மந்திரம் சொல்லியிருந்தாங்க, அதை வந்து வாயால் சத்தமாக சொல்லி அந்த தண்ணியில் ஒரு 3 தடவை ஊதிட்டு நான் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி அந்த தண்ணியை நீ குடிச்சிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் ஆகுது, பட் பார்ப்போம். ஏன்னா சொல்ல முடியாது, எனக்கு வருது, திருப்பி கொஞ்ச நாள் நல்லா இருக்க, திருப்பி மறுபடியும் வந்துடுது இல்லையா, அதனால் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சுன்னு என்னால் இப்போ கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல. பட் பார்க்கலாம். ரீசெண்டாக இருந்ததை விட இப்போது ஒரு 5 நாளுக்கு இல்லாமல் இருக்கிறது எனக்கு பெரிய விஷயமா தான் இருக்குது. அதனால தான் உங்களோட இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபோன் போட்டிருந்தேன். அப்போ அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தம்பிக்கிட்ட பேசுகிற கான்வர்சேஷன் வரும். ஸோ உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறது, ஈவினிங் ருட்டீன் எப்படி போச்சுன்றது உங்களுக்கு அதுக்கப்புறமா இருக்கும். ஸோ வேணும் தம்பியோட பேசுகிற கான்வர்சேஷன் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா இந்த அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இதில் அவன் எனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயமும் சொல்லியிருக்கான். அப்பெல்லாம் நான் தூங்கிட்டு இருந்தேன் மம்மி, அதான் எடுக்கல. குடு குடு தம்பிட்டு குடு. கட்டுக்குட்டி வரண்டி தங்கம், வை வை. ஆக்சுவலாக அம்மாவுக்கு நான் வீடியோ கால் போடும்போது அவங்களுக்கு போகலை, வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு செட்டிங் ப்ராப்ளம் மாதிரி காமிக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீடியோ காலே வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி அம்மாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நீ இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு ஓகே கொடு வரும் அப்படின்னு. அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அது வந்து எனக்கு வரலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை பற்றி தான் அம்மாகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஹலோ, மறந்து போச்சுடி, எனக்கு வர மாட்டேங்குது. சரி மறந்துட்டியா? சரி ஒண்ணும் இல்ல, பாரு அதுல உனக்கு செட்டிங்னு காமிக்குதுல்ல, ஆமா அந்த செட்டிங்க தொட்டனாக்கா பர்மிஷனுக்கு அப்புறம் அதை தொட்டனாக்கா டர்ன் கேமரா ஆன் அப்படின்னு இருக்கும் பாரு. டர்ன் கேமரா ஆன் இருக்கா? அதுக்கப்புறமா நீ வீடியோ கால் தொடும்போது உனக்கு இந்த மெசேஜ் மாதிரி வருது இல்ல, அப்ப நீ இந்த செட்டிங்க வந்து செட் பண்ணு. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் நான் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் புரியல, அதனால சரின்னு சொல்லிட்டு நார்மல் காலே பேசிட்டு இருந்தோம். ஹலோ, சொல்லு மம்மி. ஒண்ணுமே வர மாட்டேன், நம்ம பேசணும்ல நார்மல் கால. ஆமா, அப்ப சொல்லி கொடுத்தா எனக்கு அது மாதிரி நீ வீடியோ கால் போட்டா வர மாட்டேன், மறைக்குது, அப்படியே நிக்குது. அவங்கதான் அப்படியே பேசுது. அஷத் குட்டி, அது வீடியோ காலே பண்ண முடியலடி தங்கம். சரி, நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். என்னடி தங்க வச்சிருக்கீங்க சந்தோஷமான விஷயம்? எனக்கு பல்லு வந்துருச்சு. சூப்பர் தங்கம், பல்லு வந்துச்சா? ஐ சூப்பர் சூப்பர்ப்பா. வாயில சக்கரை போட்டுக்கோ, சக்கரை. அதுக்கப்புறம் நான் பார்த்தா பல்லு வந்துருச்சு. ஐ சூப்பர் தாங்க, உன் பொக்கவாய பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆயக்கிட்ட சொல்லி வாயில கொஞ்சமா சக்கரை வாங்கி போட்டுக்கோ. இப்பவே போ, இப்பவே. என்னடி சாப்பிடுறீங்க? சரிம்மா சரிம்மா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்க. அந்த பல்லு நீ ஆயக்கிட்ட கொடு. சரி, எப்படி உனக்கு பல்லு விழுந்துச்சு? அதுதான், நீ அப்பெல்லாம் தூங்கிட்டு தானே இருந்திருப்ப. சரி, நீ முழிச்சிட்டு இருந்த, ஆட்டி நீயே எடுத்துட்டியா இல்ல அதுவே கீழே விழுந்துடுச்சா? அதுவே விழுந்துடுச்சா? பக்க பல்லு விளக்க முடியலையாடி? அப்படிதாண்டி தாங்க இருக்கும். ஆனா உனக்குதான் உள்ள பல்லு வளருது இல்ல, அது நவுந்து உனக்கு முன்னாடி வந்துரும். அதனால நீ வந்து இது பண்ண வேண்டாம், உனக்கு பல்லு சீக்கிரமா வளர்ந்துரும் நல்லா டக்குன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, சைடுல வச்சு மெல்லுங்க.
சரிப்பா. தம்பியோட பேசிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. எப்பயுமே காலையில் எழுந்ததுமே அவனுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலோ இல்லைன்னா நார்மல் காலோ பேசிடுவேன். அன்னைக்கு என்னமோ தெரியல, அம்மாவுக்கு வீடியோ காலே போகலன்னு இருந்தாங்க. அதனால சரி ஓகே பரவாயில்லன்னு நார்மல் காலே பேசிட்டோம். அதுவே ஒரு 1 hour கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா தான் சரி சாப்பாடு செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அஷித்தப்பா எழுந்து பசிக்குதுன்னு சொல்லிடுவாரோ காலையில் அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா பர்த்டே அதுவுமா நம்ம இன்னும் சாப்பாடு செய்யலைன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால சரி அவர் எழுந்து வரதுக்குள்ளே கடகன்னு செஞ்சுருவோன்னு தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுவும் அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நல்லாவே தூங்கிட்டு இருந்தார். எப்படியும் அவர் எழுந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு வரதுக்கு இன்னுமே டிலே ஆகிடும். லஞ்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எப்பயுமே அவர் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா போதும் நீ மதிய சாப்பாடு செஞ்சுடுன்னு சொல்லிடுவாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் சரி நான் ஸ்ட்ரெயிட்டாக மதிய சாப்பாடு செஞ்சுருவோன்னு ஒரு பக்கம் நான் வந்து கடலை வேக வச்சுருந்தேன் குக்கரில். இன்னொரு பக்கம் வடைக்காக நான் வந்து பருப்பு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது வந்து செய்யலான்னு சொல்லி மசாலா வடை மாதிரி நான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் பச்சைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சோம்பு கொஞ்சமாக ஒரே ஒரு பட்டை ஒரு 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு இந்த மாதிரி கல்லையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதில் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை புதினா தழை இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடலை வெந்துட்டு இருக்குது. இண்டக்ஷனில் சாதம் போட்டிருக்கேன். அரிசி வந்து அதுவும் வெந்துட்டு இருக்குது. அப்புறம் வடைக்காக மிக்சர் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வானலில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வடையை போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ கடலை வந்து வெந்துடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெறும் கடலையாக சாப்பிட்றத விட இந்த தேங்காய் பூலாம் போட்டு தாளித்து கொடுத்தா இன்னும் சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்றதுனால சரி பிடிச்ச மாதிரியே பண்ணிவிடுவோம் எல்லாமே அப்படின்னு 1 by 1 பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கை காலெலாம் வேறு பதட்டமாகிடுச்சு. அது என்னன்னே தெரியல. அன்னைக்கு மட்டும் ஒரு மாதிரி ஷிவரிங்காகவே இருந்தேன். நான் கடகன்னு முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனாலையா இல்லை அவர் எழுந்து வரதுக்குள்ளே நம்ம சாப்பாடு செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சதுனாலே தெரியல. ஒரு மாதிரி பதட்டத்தோடவே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பொருளாக கீழெலாம் வேறு போட்டு உடச்சிட்டு இருந்தேன். அது வந்து நான் அந்தளவுக்கு வீடியோவில் காமிக்கல. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை சாதம் இதெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வடையும் பார்த்திங்கன்னா வானலில் பொரிக்கிறதுக்கு ஒரு பக்கம் எண்ணெய் போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம கடலை வேக வச்சோம் இல்லையா, அதே குக்கரில் நான் வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு சாம்பாருக்காக செய்யணும் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் வந்து துவரம்பருப்பு வெந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வடை வந்து தட்டி போட்டு எடுத்துக்கிட்டேன். என்னோடய மெனு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வடை பாயசம் கேசரி கொஞ்சமாக கடலை வந்து தாளித்தது இதுதான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. அப்படியே 1 by 1 முடிக்க ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் கேசரிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் இண்டக்ஷனில் ஜவ்வரிசி வந்து வேக வச்சுட்டு இருந்தேன் பாயசத்துக்காக. நான் வந்து பால் கேசரி தான் பண்ணியிருந்தேன். அதனால் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கட்டும்னு சொல்லி என்கிட்ட ஃபுட் கலரும் இல்லையா, அதனால் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் ஒரு பிஞ்சு போட்டுட்டு கேசரி அந்த ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பால் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். அந்த டைமில் சர்க்கரை ஏலக்காய் தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுடைய பால் கேசரி ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நெய் வாசனையோட. ஸோ அதுக்கப்புறம் அதே பேன்லேயே நான் பால் பாயசத்துக்கும் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே சைடில் சாம்பாருக்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஓரளவுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிற டைம் தான். அதில் இன்னொரு பொருள் வந்து சேர்க்கணும். இப்போ சைடில் பாயசத்துக்கு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து அதை ஒரு பக்கம் மூடி போட்டு வச்சிடலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பலாக்கொட்டை சேர்த்து நான் பண்ண போகிறேன். அதோட வாசனை டேஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேக வச்ச பலாக்கொட்டையை அதோட தோல்லாம் நீக்கிட்டு இறக்க போகிற டைமில் பலாக்கொட்டையை போட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், மெனு எல்லாமே ரெடி. சாம்பார் வடை பாயசம் கேசரி கடலை சாதம்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. ஆனால் அவர் பார்த்துட்டு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. பரவாயில்ல நீ எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்க சுபஸ்ரீ அப்படின்னு. இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. முக்கியமாக அம்மா செய்கிறத விட எனக்கு நீ செய்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் எல்லாம் உங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சாப்பாடு செஞ்சு முடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அஷித்தப்பா எழுந்து ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டே வந்துட்டாங்க. பரவாயில்ல நான் செஞ்சு முடிக்கவும் அவர் வரவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ இப்படியே வச்சுட்டு நான் போய் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அப்புறம் கோயில் மூடிடுவாங்கன்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு, அங்கே போயிட்டு மட்டும் வந்துட்டாங்க. அந்த டைமில் நான் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு தூக்கம் வரல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மாதிரி ஆகிடுச்சு. மழை வர மாதிரி நல்லா வானெல்லாம் மூடிக்கிட்டு காற்றுலாம் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி நமக்கு தான் தூக்கம் வரலையே, இந்த டைமில் கொஞ்சம் வீட்டெல்லாம் கொஞ்சம் மாப் போட்டு வைக்கலாம் சொல்லி நான் வந்து மாப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
மதியம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அஷத்தப்பா பிளான் பண்ணியிருந்தாரு, இது மாதிரி நம்ம வந்து ஹல்சூர் கிட்ட ஒரு கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு. ஸோ சரி ஓகே நம்ம போயிட்டு வருவோம் தான் நாங்கள் மதியம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நான் போய் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வர சொல்லிட்டு போனவர் தான் எழுந்திருக்கவே இல்லை. சரி நானும் அதோட விட்டுட்டேன், ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. இப்போ என்னை கூப்பிட்டு போனோன்னாக்கா பரவாயில்ல வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் அங்கே மழையில் மாட்டிட்டு அப்புறம் திருப்பி வரணும். அதனால் சரி அவர் தூங்கட்டும், இந்த டைமில் நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல் மற்ற வேலையை பார்த்துட்டு இருப்போன்னு நான் வந்து அப்படியே பொறுமையாக வந்து சத்தமே போடாமல் மாப்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிக்க போயிட்டேன். நான் நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நல்ல மழை வந்துடுச்சு. ஈவினிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே டிவியில் ஒரு பக்கமாக சாமி பாட்டை போட்டு விட்டுட்டேன். எப்பயுமே ஈவினிங் சாமி பாட்டு வந்து போடுறது வழக்கம் தானே, அந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். அந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவர் எழுந்து வந்துட்டார். சரி அவர் வந்து சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க, நான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே போச்சுன்னா, நம்ம ஏதாவது சிட்டு போடுவோம், கோல்டு சிட் மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கே போடலாம், அப்புறம் ஆன்லைன்லலாம் வந்து போடலாமா வேணாமான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். எனக்கு வந்து கொஞ்சம் பயம், ஆன்லைனில் போடுறதா இருந்தால் எதில் போடுறதுன்னு ஒரு டவுட் வேறு இருக்குது. அதுவும் கோல்டு ரேட்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணீரே வந்துடும் எனக்கு. டெய்லி நான் வந்து நோட் பண்ணுவேன் எவ்வளோ கோல்டு ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா நம்மளால் கோல்டே வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி. உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு சிட்லேயோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி கோல்டு வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இருக்கிற அமௌண்ட்லாம் பார்க்கும்போது வாங்க முடியுமான்னு டவுட்டாக இருக்குது. அதனால் ஆல்ரெடி நான் ஒரு சிட்டு போட்டிருக்கேன், அது வந்து முடிய போகுது, இப்போ ஆகஸ்ட் மந்தில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அது முடிகிற டைம்னு இருக்கும்போது மறுபடியும் ஆரம்பிக்கலாமா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று போடலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லேயே இருக்குது. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆப் மூலிமா சில பேர் வந்து அமௌண்ட்டு பே பண்ணி கோல்டு வந்து சேவ் பண்ணுவாங்க இல்லையா, அது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை டைரெக்டாக கடையிலே போயிட்டு நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணலாமா சிட்டு போட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்து கோல்டு சிட்டு தான் போட்டிருக்கேங்க, அது முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே ஈவினிங் ஆச்சு, கொஞ்சமாக டீ போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இவர் எங்கட ஆளை காணான்னு சோஃபாவில் உட்காந்துருந்தவரை காணான்னு சொல்லி பார்க்கும்போது வாசலில் உட்காந்து இந்த கித்தார் வந்து வாசிச்சிருந்தார். சரி ஓகே, இந்த மழைக்கு இந்த கித்தார் சவுண்டு அப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த ஈவினிங் ஒரு நல்ல வைபாக இருந்தது. அப்புறம் நான் டீ போட்டு வச்சுருந்தேன், அதை அப்படியே வாசலில் போய்ட்டு உட்காந்து ரிலாக்ஸாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து டீ ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போய் வாசலில் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் நானும் அவரும் கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டே வந்து ஒரு ஈவினிங் வந்து நல்லா போச்சு. இதில் ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்து வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கே போகல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே மழை வந்துச்சு, நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு தெரியல, அதனால தான் வந்து நான் உங்களை எழுப்பலை அப்படி சொன்னதுக்கப்புறமா சரி பரவாயில்ல விடு, நம்ம வந்து வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி நான் ஈவினிங் போல் ஆனதும் வீட்டில் வந்து விளக்கேற்றி வத்தி ஏற்ற ஆரம்பிச்சிருந்தேன். ஈவினிங் விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கப்புறம் என்ன டின்னர் தான் ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியது தான். வேறு ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாக அந்த டே ஒன்றும் போகலைங்க. அப்படியே வீட்டில் என்னோடய சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்தார். காலையில் சும்மா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருந்தாங்க. இப்படி தான் அன்றைக்கி பர்த்டே போச்சு. உங்களுக்கு இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிட்டு தான் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இனி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விளாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.